மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். யோவான் 1:9 உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. John 1:9 That was the true light which gives light to every man coming into the world. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்தில் நம் ஒவ்வொருவரையும் பிரகாசிக்க பண்ணும்படியாய் இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் இந்த உலகத்திற்கு வந்தார். அது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் அவரை போல ஒளி வீசுகிற பிள்ளைகளாய் வாழ அவர் விரும்புகின்றார். அப்பொழுது அநேகர் வெளிச்சத்தின் அண்டைக்கு வருவார்கள். ஒளியிலே பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் நாம் வாழ்கின்ற போது, ஒளியை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் வாழ்கின்ற போது, இருளில் இருக்கிற ஜனங்கள் அந்த வெளிச்சத்திற்கு வருவார்கள். வேதம் சொல்லுகிறது, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவ்விருத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார். ஆமென். அந்த அருணோதயத்தை நீங்கள் நானும் பிரதிபலிக்க வேண்டும். அவருடைய நாமத்தை நீங்கள் நானும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது அநேகருக்கு சொல்ல வேண்டும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இருளில் நடக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் இந்த நாளிலே நம்மை ஒப்பு கொடுக்கின்ற போது இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய ஒளியை நம்மையில் பிரகாசிக்க பண்ணுவார். நாமும் அவரை போல இந்த உலகத்தில் ஒளி வீசுவோம். நம்மை பார்க்கிறவர்கள் நம்முடைய கிரியைகளையும் நம்முடைய நடக்கைகளையும் நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் கண்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் வாழ்வார்கள். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து இரத்தத்தை சிந்தி ஒவ்வொருவரையும் அவர் மீட்டெடுத்தார், ஒவ்வொருவரையும் ரட்சித்தார், ஒவ்வொருவரையும் அவர் இன்னும் ரட்சித்து கொண்டே இருக்கின்றார். உங்களையும் என்னையும் அநேகரை ரட்சிக்கும்படியாய், அநேகருக்கு வழிகாட்டுகிற, ஒளி வீசுகிற, ஒளியை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் வாழும்படியாய் அவர் விரும்புகின்றார். இந்த நாளிலே நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தையையும் நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்கின்ற போது நீங்களும் நானும் அதிக கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாகவும் அவருடைய சித்தத்தின்படி வாழ்கிற பிள்ளைகளாகவும் இந்த உலகத்தில் நாம் வாழ்வோம். நம்முடைய கிரியைகளை பார்த்து அநேகர் தேவனண்டைக்கு வருவார்கள். இயேசுவே சொந்த தெய்வம் என்று ஏற்றுக்கொள்வார்கள். அதற்கு நம்மில் இருக்கிற இருளான வாழ்க்கை மாற வேண்டும். ஒவ்வொருடைய இருதயத்திலும் சிந்தையிலும் நடக்கையிலும் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலும் இருக்கிற இருளின் வாழ்க்கை மாற வேண்டும். இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிச்சம் நமக்குள் வருகின்ற போது எந்த இருளும் நமக்குள் இருக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத இருளான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அது இருக்கக்கூடாது. நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எனவேதான் அந்த மெய்யான ஒளியை நாம் இந்த நாளிலே நம்முடைய இருதயத்துக்குள் நாம் வரவேற்போம். அவர் வந்து நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். நீங்களும் நானும் அவரை இந்த உலகத்திற்கு காட்டும்படியான பிள்ளைகளாய் அர்ப்பணிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. மெய்யான ஒளியாகிய உம்மை நாங்கள் ஆண்டவரே ஏற்றுக்கொண்டு உம்மை போல நாங்கள் வாழ்ந்து உம்மிடத்தில் அநேகரை கொண்டு வர எங்களை அர்ப்பணிக்கிறோம். ராஜாவே, ஒளி வீசுகிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.